ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து மல்லி பிளான்ட்டு. நான் வாங்கிட்டு வரும்போது ரொம்ப சின்ன கலையாக இருந்தது. வீட்டுக்கு வந்து வச்ச உடனே சன்லைட் கொஞ்சம் பத்தாமல் போயிடுச்சு. இதுக்கு எனக்கு கீழே வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் தான் மாடி தோட்டம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு மேலே வைக்கலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஆனால் க்ரோத்தே இல்லாமல் இருந்தது. இந்த க்ரோத் வரதுக்கு காரணம் இது நானே கொஞ்சம் அனலைஸ் பண்ணி இது ஏன் வந்து க்ரோத் வரல அப்படின்ட்டு கொஞ்சம் செக் பண்ணும்போது இதுக்கு தேவையான உரம் பத்தலை, ப்ளஸ் வந்து இந்த வெயிலும் பத்தலை. இப்போ எவ்வளோ மொட்டு விட்டுருக்குன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். இதில் ஒன்றுமே இல்லை, ஒரே ஒரு கிளை தான் இருந்தது. இதுலேருந்து எவ்வளோ மல்டிபிள்ஸ் கிளை வந்து இதுலேருந்து வந்திருக்கு பாருங்கள். இது பார்க்கவே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வளராதுன்னு தான் நினச்சேன். எல்லாமே மாடியில் எடுத்துகிட்டு வந்து இதுக்கு உயிர் வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நல்லா வருது. எப்படி மல்லிகைப்பூ வந்திருக்குன்னு பாருங்கள். இதுக்கு காரணம் என்னன்றதை சொல்லிடுறேன். இதுக்கும் ஒரு டிப்ஸ் தான். இந்த மண்ணை இப்படி கிளறிக்கங்க. டைரெக்டாக எந்த எருவாக இருந்தாலும் சென்டராக போடாதீங்க. இங்கே போட்டிங்கன்னா அந்த வேரை பாதிக்கும். இந்த இடத்துல இதுவும் வந்து நர்சரி டிப்ஸ் தான், நம்ம ஒன்றும் கண்டுபிடிக்கலது. அவன் நர்சரியில் சொல்கிற டிப்ஸ் தான். லைட்டாக கிளறுங்க, இந்த கையிலேயே கூட கிளறிக்கங்க. இதுக்குன்னு டூல்ஸ் எல்லாம் எடுத்து அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. கிளறிட்டு ஆர்கானிக்காக கம்போஸு, அப்புறம் வேப்பம் புண்ணாக்கு, அப்புறம் வந்து மாட்டு எரு, இதை நீங்கள் போட்டு விட்டு ட்ரை பண்ணுங்கள். அப்படி வரல அப்படின்னா டிஏபி ஒரு 10 பால்ஸு எடுத்து இந்த ஓரம் போட்டு விடுங்க. இந்த ஓரம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 10 பால்ஸை சுற்றி இங்கே போடணும். அப்போ தான் கரெக்டாக வரும். போட்டுட்டு தண்ணி நல்லா ஊற்றி விட்டுட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் மல்லி பிளான்ட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா பூ அதிகமாக வைக்கும். இதை உங்களுக்கு ஷேர் பண்ணி நீங்களும் அதை பயன்படணுன்றதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். மாடி தோட்டத்தில் நிறைய பேர் ஃப்ளவர்ஸ் வளர்ப்பாங்க. பட்டு அது பூ வரலன்ட்டு நிறைய பேர் அதை யோசிப்பீங்க என்ன டிப்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கான ஸ்பெஷல் டிப்ஸ் உங்களுக்காக. ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி டைமிங், டிஏபி போடுற டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் வச்சுக்கிங்க, இல்லை ஈவினிங் வச்சுக்கிங்க. காலையில்னா 8, அதாவது 7 to 8க்குள்ளே போட்டுட்டு லைட்டாக தண்ணி விட்டுருங்க. எல்லா செடிகளுக்கும் காலையில் தண்ணி விடுற மாதிரி 7 to 8. அதே மாதிரி இல்லை ஒரு 10 o'clock விட்டுருங்க மார்னிங்கில். ஈவினிங் வந்து ஆஃப்டர் 4:30 to பிஃபோர் 5:30க்குள்ளே தண்ணியை விட்டுருங்க. ஏன்னா அதுக்கப்புறம் அந்த பிளான்ட்ஸ் வந்து தூங்குகிற டைம் அதனால அதை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல்